ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சில்சிலா ட்ராமா பார்ட் 15 என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நந்தினி மெஹந்தி போட்டுட்டு இருப்பா. அப்போ நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிடுவாங்க. இவளுக்கு உடனே பயமாயிடும். இது தன்னோட புருஷனோட குரல் மாதிரி இருக்கே, ஐயோ அவன் தான் இங்கேருந்து வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு எந்திரிச்சு ஓட பாப்பா. அப்போ அவளோட சாரியை பிடிச்சி யாரோ இழுப்பாங்க. அப்படியே பயந்துக்கிட்டு அப்படியே அழுதுட்டு நிற்பா. அந்த இடத்துக்கு கரெக்டாக குணால் வந்துடுவான். நந்தினி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகி கேட்குறான். இல்லைங்க, இந்த பாருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை விட்டு போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை இறுக்கமா பிடிச்சிக்கிறா. என்னாச்சு, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு இவனும் கேட்குறான். என்னோட பின்னாடி பாருங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்துட்டே அழுதுட்டு சொல்றா. உடனே அவன் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கம்பியில தான் உன்னோட சாரி மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து விட்டுட்டு நீ ஒன்றும் பயப்படாத, நாங்க இருக்கோம், அந்த சைக்கோ பையன் போலீஸ்ல தான் இருக்கான், ஸோ அதனால அவனை வெளிலலாம் வர முடியாது, நீ பயப்படாத, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க. நந்தினியும் அங்க நடந்த விஷயத்தையே நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு மௌலி வருவா. என்னாச்சு நந்தினி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? மெஹந்தினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணியா, எப்படி இருந்துச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்பதான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு சொல்றா. எனக்கு டான்ஸ் அப்புறம் மெஹந்தி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த ஆளை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு எதெல்லாம் பிடிச்சிச்சோ நான் எல்லாத்தையுமே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் என் கையில நான் மெஹந்தியே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பா. இதுக்கப்புறம் நீ ஒன்னும் வருத்தப்படாத, அவன் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டான்ல, இனிமே அவனால உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது, சீக்கிரமா அவனை டிவோர்ஸ் பண்ணிடலாம், புரியுதா, அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவ ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. இங்க அப்படியே குணால் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கா. இல்ல குணால், இன்னைக்கு ஃபுல்லா நந்தினியை நம்ம எவ்வளவு ஹாப்பியா வச்சுக்கிட்டோம், ஆனாலும் அவங்க ஃபேஸ்ல ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு, ஏதோ ஒரு பயம் இருக்கு, இதை எப்படி போக்குறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவா. அப்பதான் அவன் சொல்லுவான், ஓகே நம்ம 2 பேருக்கு பிடிக்கும்ல, அந்த பிளேஸ்க்கு இவளை நம்ம கூட்டிட்டு போவோம், அந்த இடத்த பார்க்கும்போது இவளுக்கும் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்ல அப்படின்னு சொல்லும் போது, வா இது நல்ல ஐடியாவா இருக்கே, நாளைக்கே அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அடுத்த நாளும் ஆகுது. மௌலி அவங்களோட அம்மாக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. அம்மா என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுக்கு நீ பேசணும், என்னை விட அந்த நந்தினி தானே உனக்கு முக்கியம், அதனால நீ என்கிட்ட பேசாத, அந்த நந்தினி இந்த வீட்டை விட்டு வெளில போனா தான் நான் உங்ககிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதோட நந்தினி கிட்ட போயிட்டு, நந்தினி இன்னைக்கு நம்ம 3 பேரும் வெளில போறோம், ஸோ அதனால சீக்கிரமா ரெடியாகி கிளம்பிடு அப்படின்னு சொல்றா. எங்க போறோம்? இல்ல நான் வரல, நீங்க 2 பேரும் போங்க அப்படின்னு அவ சொல்றா. இல்ல நந்தினி நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பிடிவாதம் பிடிக்கிறா. அதனால அவளும் வர ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா கார்ல போறாங்க. நந்தினி ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு தான் வரா. அதே சமயம் கிளைமேட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கு, அப்படியே மழை வர மாதிரி இருக்கு. உடனே காரை நிறுத்திட்டு மலையில டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குணால் மௌலி 2 பேரும் இறங்கி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. மௌலியை போய் கூப்பிடுவாங்க. ஆனா அவ இல்ல நான் வரலம்பா. அதோட மௌலி ரொம்ப கூப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு அப்படியே வருவா. பலமா காத்தடிக்கும். அந்த காத்துல அந்த கொடை வேகமா பறந்து போயிடும். அந்த கொடை பின்னாடியே நம்மளோட நந்தினி வேகமா ஓடுவா. அப்பதான் அந்த மலை துளிகள் ஒவ்வொன்றும் அவளோட மேல விழும். அதோட என்ன நினைச்சான்னு தெரியல, அப்படியே அந்த மலையில எல்லாத்தையுமே மறந்து அவளோட அந்த தாலியை அப்படியே கலட்டி வீசிட்டு ரொம்ப ஹாப்பியா டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பார்த்த மௌலிக்கு ரொம்ப ஹாப்பியா ஆயிடுது. பாத்தியா குணால், என்னோட நந்தினி பழைய மாதிரி திரும்பி வந்துட்டா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை மாதிரி குதிக்கிறா. இதெல்லாம் பார்த்த குணாலும் சந்தோஷப்படுறான். ஆனா அந்த நேரத்துல குணாலோட நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. நம்மளோட நந்தினி அந்த மலையில ரொம்பவே அழகா டான்ஸ் பண்றா. ஆனா இதை இவன் ஒரு மாதிரி தவறான கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிக்கிறான். பக்கத்துல தன்னோட பொண்டாட்டியை வச்சுக்கிட்டே பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட போய் இப்படி சைட் அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கே ஒரு மாதிரியா இருக்கா என்னன்னு தெரியல. அதோட எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருந்துமே நந்தினி டான்ஸ் பண்ணது நம்ம ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கு. என்னடா இது சத்திய சோதனை, என்ன பண்ணாலும் இவனோட ஞாபகமாவே இருக்கே, இதுக்கு முன்னாடி எல்லாம் அவளை பத்தின இந்த மாதிரி என்னெல்லாம் வந்ததே இல்லையே, இப்பயே நம்ம மைண்ட் ஏதோ தப்பா போகுதே, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவளை எவ்வளவுதோ கண்ட்ரோல் பண்ண பாக்குறான். ஆனா அவனால முடியல. அப்ப மௌலி இவங்கிட்ட பேச வரா. என்ன கொண்டால் ஒரு மாதிரியா இருக்கியே, என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு கோவம் வருது. ஒரு மாதிரி ரூடா தான் பிஹேவ் பண்றான். என்னடா ஏன் இப்படி இருக்க, ஏதாவது வேலை டென்ஷனா, ஏன் என்கிட்ட காட்டுற அப்படிங்கிற மாதிரி அவ பேசுறா. சரி வா வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறா. இல்ல நான் வரலன்னா அவன் எவ்வளவுதோ சொல்லி பாக்குறா. இல்ல நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவா. வெளில பார்த்தா ஃபுல்லா இருட்டா இருக்கும். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கும் போது எதுக்காப்புல நந்தினி கேக்கோட கேண்டில்ஸ் எல்லாம் ஏத்திட்டு நடந்து வருவா. அவளை பார்த்துட்டு என்னமோ தேவதையை பாக்குற மாதிரி அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கா.
ஹாப்பி பர்த்டே குணால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது நம்ம குணாலோட பர்த்டே போல. அதுக்கு வந்து நந்தினி தான் வந்து சூப்பரான கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பா. ஆனா இந்த கேக்க செய்ய சொன்னது என்னமோ மௌலி தான். ஆனா அவன பொறுத்த வரைக்கும் தனக்காக நந்தினி தான் கேக் வந்து பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கா போல அப்படிங்கிற மாதிரியே இவன் பார்த்துட்டு இருப்பான். அதோட நந்தினி இவனுக்கு கேக்கெல்லாம் ஊட்டி விடுவான். ஆனா அதை அவன் கையில வாங்கிக்கிட்டு அவளை விட்டு விலகி போகிறதுக்கு தான் நினைப்பான். ஒரு வழியா செலிப்ரேட் பண்ணிட்டு மறுபடியும் அவன் தனியா போய் இதையே நினைச்சிட்டு இருப்பான். உடனே மௌலி அவன் பின்னாடியே போறா. என்னாச்சுடா, எப்படி இருந்தது, இந்த சர்ப்ரைஸ் உனக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. உடனே இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. டக்குன்னு வந்து என்ன நினைச்சான்னு தெரியல, அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னா அவனுக்கே ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆயிருக்கும் போல. தன்னோட மனைவியோட ஃப்ரெண்ட போய் இப்படி தப்பா வந்து நம்ம நினைக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஹக் பண்ணிட்டு, நீ என் கூடயே இரு மௌலி, என்னை விட்டு எங்கேயும் போவாத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் எங்க போறேன், நான் எப்போதும் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் ஹக் பண்ணிக்கிறா. நைட்டு 2 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப கனவுல வந்து நம்மளோட குணால் வந்து மௌலி பின்னாடியே வந்து ஓடிட்டு இருக்கான். அதோட அவளை வேகமா ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ சோ மச் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவ திரும்பி பார்க்கும்போது பயங்கர ஷாக்கு. ஏன்னா அந்த இடத்துல மௌலியில நந்தினி தான் இருக்கா. உடனே பதறி அடிச்சுட்டு அப்படியே எந்திரிக்கிறான். இவனுக்கு ரொம்பவே மனசு ஃபுல்லா குழப்பமா இருக்கு. என்ன இங்க நடக்குது, நான் மௌலியை தானே உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், அப்ப எதுக்கு என் கனவுலையும் சரி என் நினைவுலையும் சரி எப்பவுமே நந்தினியே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். பக்கத்துல தன்னோட மனைவி வந்து ரொம்ப பாவமா படுத்து தூங்கிட்டு இருக்கா. உடனே அவளை ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்றா. கண்டிப்பா என்னோட காதல் எப்பவுமே உனக்கு மட்டும் தான் மௌலி, அதை நான் கண்டிப்பா யாருக்கும் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னோட காதல் எப்பவுமே உனக்கு மட்டும் தான் மௌலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதோட அவனுக்கு தூக்கமே வரல போல. சரி காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் காஃபி போட்டுட்டு இருப்பான். போட்டுட்டு அப்படியே திரும்பும் போது எதுக்காப்புல நந்தினி வந்துருவா. அப்ப காஃபி எல்லாமே அவனோட கையில பற்றும். அப்படியே வழியில துடிப்பான். உடனே நந்தினி ஐயோ சாரிங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஐஸ் கியூப்லாம் அவளோட கையில வச்சு ரொம்ப வந்து கேர் பண்ணி பார்த்துப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கே ஒரு மாதிரியா இருக்கும். இவளை விட்டு விலக நம்ம நினைச்சாலும் வந்து இவ அடிக்கடி நம்ம கிட்டே வந்துட்டு இருக்காளே, இவ ஏன் இவ்வளவு கேரிங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்கா அவளை பார்த்துட்டு இருக்கான். அவ தொண அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. அது எல்லாத்தையுமே இவன் பார்த்து ஒரு நிமிஷம் ரசிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் வந்து சுய நினைவுக்கு வரான். சரி எனக்கு தூக்கம் வருது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அடுத்த நாள் ஆகுது. அவன் டிஃபன் வந்து சாப்பிட்றதுக்காக உட்கார்றான். அப்பவும் வந்து நந்தினி தான் வந்து இவனுக்கு பரிமாறுறா. அப்போ வந்து மௌலியை வந்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இவன் சொல்கிறான், என்ன மௌலி நீ வந்து போறியா, என் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல, கொஞ்சம் நேரம் என் கூட இருங்க அப்படின்னு சொல்ல, இல்லைடா நான் டாக்டர் உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு அதிகமான வேலை இருக்கும், எனக்காக பேஷண்ட்லாம் காத்துட்ருப்பாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுவா. அப்போ நந்தினி வந்து நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிமாறுவா. இல்லை எனக்கு ரொம்ப பசிக்கலை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு வந்து உட்கார்ந்துட்டு ரொம்ப டிஸ்டர்பா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப பாட்டி வந்து கத்துற சவுண்டு கேட்கும். என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பாப்பா. அது வந்து என்னன்னா, இந்த பாருடா இந்த வேலைக்காரி இருக்கால டைமுக்கு வரவே மாட்றா, இப்ப நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நந்தினி தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கா. உடனே குணால் சாரா பாட்டி கவலைப்படாதீங்க, நான் இப்பவே வந்து வேற யாரையாவது அரேஞ்ச்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். உடனே இவ பாட்டி பக்கத்துல போய் உட்கார்றா. பாட்டி ஏன் இப்படி பண்றீங்க, நான் உங்களுக்கு யாரு, நானும் உங்களோட ஒரு பேத்தி மாதிரி தானே, நீங்க என்கிட்ட என்ன வேணா கேட்கலாம் சரியா, நானே உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி விடுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளே பாட்டியை கொண்டு போயிட்டு நல்லா குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி விட்டுருவா. உடனே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, ஃபர்ஸ்ட் நீ வந்து இந்த வீட்டுக்கு வரும்போது நானே கொஞ்சம் தப்பா தான் நினைச்சேன், ஆனா நீ இவ்வளோ நல்லவளா இருக்கியேம்மா, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க பாட்டி உங்களோட அன்பு எனக்கு எப்பவுமே இருக்கணும், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்துல கரெக்டா குணால் வரான். பாட்டி என்னாச்சு, அதுக்குள்ள ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டீங்களா எப்படி அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நந்தினிட்ட கேளு, நந்தினி தாண்டா இதெல்லாம் பண்ணிவிட்டா, ரொம்ப நல்ல பொண்ணுடா நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை பற்றி ரொம்ப பாராட்டி பேசுறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ரொம்ப தேங்க்ஸ் நந்தினி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதெல்லாம் பார்த்து நந்தினி மேல குணால் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டான் போல. அப்படித்தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். அதோட மௌலியும் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறா. உடனே நந்தினியை பார்த்து சொல்றா, இன்னைக்கு வந்து நீ சீக்கிரமா கிளம்பு, நம்ம வெளில போறோம் அப்படின்னு சொல்றா. எங்க போறோம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி கச்சேரிக்கு போறோம், பாட்டு கச்சேரினா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்கு தான் போறோம், சீக்கிரமா கிளம்புன்னு சொன்னும் போது அவளுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுது. ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. அந்த நேரத்துல கரெக்டா குணால் கால் பண்றா. என்னாச்சு மௌலி சீக்கிரம் கிளம்பு, லேட் ஆகுது, நான் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன், அங்கதான் நான் போயிட்டு இருக்கேன், நீயும் வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே மௌலியும் சொல்றான், முக்கியமா நம்மளுக்கு 3 டிக்கெட்டா புக் பண்ண குணால் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன சொல்ற 3 டிக்கெட்டா, நீயும் நானும் தானே போறோம், இன்னொன்னு ஆளு யாரு அப்படின்னு அவன் ஒண்ணுமே புரியாம கேட்க, இவ
இவ சொல்றா, யாரா? அதான் நம்மளோட நந்தினி தான் நம்ம கூட வரா அப்படின்னு சொன்னோடனே இவனோட முகம் அப்படியே மாற ஆரம்பிக்குது. என்ன சொல்ற மௌலி, நம்ம 2 பேர் தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம், இங்கேயும் வந்து நீ நந்தினியை கூட்டு வரியா? என்ன சொல்ற, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு அவன் கேக்குறான். இந்த பாரு குணால், அவ பாவம் தானே, அவ தனியா தானே இருக்கா வீட்டுல, அதனாலதான் கூப்பிட்டேன். அது மட்டும் இல்லாம அவகிட்ட நான் சொல்லிட்டேன்டா, அவளும் கிளம்பிட்டா, நீ ப்ளீஸ் அவளுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துறேன் அப்படின்னு சொல்ல அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அதோட நந்தினி வந்து சொல்றா, ஒரு சாரி எடுத்து வந்து காட்டுறா. மௌலி, இந்த சாரி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, இதை கட்டிக்கவா அப்படின்னு சொல்ல, இதுவா, இது ரொம்ப பழைய மாடலா இருக்கு, நான் வேணா என்னோட ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன், அதை நீ போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி எடுத்து கொடுப்பா. அவளும் வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளம்பிடுவா. இங்க குணால் வந்து அவங்க 2 பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப வந்து நம்மளோட நந்தினி வந்து ஒயிட் கலர் சாரி போட்டுட்டு பாக்குறதுக்கு செம பிரிட்டியா அழகா இருப்பா. அங்கிருந்து நடந்து வரும்போது ஒரு ஆளு மேல இடிச்சிருவா. அந்த சைடு திரும்பி நிப்பா. உடனே வந்து குணால் வந்து பின்னணியில இருந்து பார்க்கும்போது, இந்த ட்ரெஸ்ஸா, இது வந்து நம்ம தானே வாங்கி கொடுத்தோம், இது வந்து மௌலி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்மைல் பண்ணிட்டு நிப்பா. அவ திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அது மௌலி இல்ல, நந்தினி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நந்தினியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த சாரிய ஆசையா குணால் வந்து மௌலிக்கு வாங்கி கொடுத்துருப்பான் போல, அவ பைத்தியக்காரி இவளுக்கு எடுத்துட்டு கொடுத்துட்டா போல. அதனாலதான் இவன் ஒரு நிமிஷம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிருப்பான். உடனே நந்தினிய வந்து ஹாய்னு காட்டி பக்கத்துல வர வச்சுட்டு உடனே மௌலிக்கு வந்து கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. என்ன மௌலி, டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ற அப்படின்னு கேட்க, இல்லடா பார்க்கிங் பண்ணிட்டு இருக்கேன்டா, நீ ஒன்னும் கோவப்படாத, ஒன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்துருவேன், எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு, நந்தினியை கூட்டிட்டு நீ போ அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருப்பா. சரி சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை வைப்பான். பட் இருந்தாலும் மௌலி மேல இவனுக்கு ரொம்பவே கோவம் வரும். வந்து ஆசையா வாங்கி கொடுத்த சாரிய நந்தினிக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அவ அந்த இடத்துக்கு வராம ரொம்ப டிலே பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுவான். அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். எனக்கு வந்து மௌலியை பார்க்கும்போது ரொம்பவே பாவமா தான் இருக்கு. அவளுக்கு வந்து அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்புறம் ஹஸ்பண்ட் 2 பேருமே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா அவளுக்கு தான் ஒண்ணு புரியல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவுல யாரையும் கொண்டு வரக்கூடாதுன்னு. இப்ப நந்தினி நடுவுல கொண்டு வந்ததுனால இப்ப தன்னோட புருஷனையும் அவ இழக்க போறாங்கிற உண்மையும் அவளுக்கு தெரியல. போக போக என்ன நடக்குதுன்னு பாப்போம். இதுக்கப்புறம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப குணாலுக்கு வந்த இதே ஃபீலிங் இன்னும் கொஞ்ச நாள்ல நந்தினிக்கும் வர ஆரம்பிச்சிரும். அப்புறம் என்னங்க, நம்மளோட பாவப்பட்ட மௌலிய குணாலும் நந்தினியும் ஏமாத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல. சரி வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.